ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீல் ஸ்டிச் யூஸ் பண்ணி த்ரெட்டும் பீடும் கலந்த மாதிரி ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த ஸ்லீவ் டிசைனில் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். அதுவும் நான் எப்படி சரி செய்கிறது அப்படின்னு நான் இந்த வீடியோவிலே சொல்லியிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நான் ஸ்லீவ் டிசைன் வந்து வரைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எப்பயும் நீங்கள் ஸ்லீவ் டிசைன் வரையும் போது இந்த மாதிரி சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நான் காப்பர் கலர் ஜரியில் வந்து செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். அதாவது காப்பர் கலர் ஜரியில் 2 த்ரெட்டாக எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு காப்பர் கலர் ஜரி, இந்த சில்வர் கலர் ஜரிலாம் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும். அதனால் 2 த்ரெட்டாக எடுத்து இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த 2 த்ரெட்லேயே வந்து லூப் மாதிரி இருக்கும்ல, அதையே வந்து எடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு முடித்து போடலை. நீங்கள் ஜரி த்ரெட்டில் 2 த்ரெட்டாக போடும் போது டூலிப் நீடில் 30 நம்பர் எடுத்துக்கோங்க. அதுனா உங்களுக்கு 2 த்ரெட்டு வச்சு போடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ ஜரியில் செயின் ஸ்டிச் வந்து 2 லைன் போட்டுட்டேன். அடுத்தது வந்து சுகர் பீட் வந்து 2 பீடாக வந்து கொடுக்குறேன். நான் இந்த இடத்துல தான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் நெக் டிசைன் போடும் போது அதில் பர்பிள் கலர் சுகர் பீட் வந்து கிளாஸ் பீட் கொடுத்துருந்தேன் சரியில் போட்டுட்டு. அதுவும் இல்லாத நெக் லைனில் போட்டுட்டு நம்ம போட்டிருந்தாலும் நான் விட்டுருப்பேன். ஒரு ஸ்லீவுக்கு வந்து நான் போட்டுட்டேன், இதே மாதிரி பர்பிள் கலர் பீடு வச்சு போட்டுட்டேன். இதில் வந்து இந்த இடத்துல பர்பிள் கலர் பீடு வந்து வைக்கல, மறந்துட்டேன். இப்போ வந்து அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், நம்ம கடைசீட்டில் தான் வந்து இந்த லைனில் பர்பிள் கலர் பீடுனால நான் அந்த ஜரியில் லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அது மேலேயே வந்து கொடுக்குறேன். நம்ம ஃபுல்லாக வந்து பிரிக்க தேவையில்லை. நான் ஃபுல்லாக 3 லைன் போட்டுட்டு தான் கவனித்தேன். அதனால் வந்து ஃபுல்லாக 3 லைனையும் வந்து பிரிக்கணுன்னா நம்மளுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் நான் அந்த ஜரியிலே போட்டேன். நீங்கள் ஜரியை வந்து பிரிச்சுட்டு கூட போடலாம், எப்படினாலும் போடலாம், அது மேலேயும் போடலாம். நான் அது மேலேயே போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 லைன் வந்து ஜரியில் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டேன். எப்பயும் நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பீடை உடனே பிரிக்க பார்க்காதீங்க. ஏதாச்சும் அதிலேயே சரி பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள். அதுலேயே ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா லைன் போட முடியுமான்னு பாருங்கள். உடனே வந்து நீங்கள் பீடை வந்து பிரிச்சுட்டா உங்களுக்கு டைம் தான் ரொம்ப வேஸ்ட் ஆகும். அடுத்தது வந்து இந்த இடத்துல நான் வீல் ஸ்டிச் யூஸ் பண்ணி நான் ஒரு ஃப்ளவர் டிசைன் போட போகிறேன். இந்த மாதிரி அதுக்கு ஒரு ரவுண்டு வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் காயின் ஏதாச்சும் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். பாருங்கள், வீல் ஸ்டிச் வந்து நான் போடுறேன். ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீல் ஸ்டிச் போடுறேன். நடுவில் வந்து கொஞ்சம் ஹோலாக இருந்தது அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த வீல் ஸ்டிச் வந்து கரெக்டாக வரும் முடிக்கும் போது, இல்லைன்னா ஒன்று மேலே ஒன்றா வரும். அதனால் நீங்கள் ஒரு பெரிய நீடில் கூட வச்சு கூட நடுவில் கொஞ்சம் ஹோல் வந்து பெருசாக்கிக்கலாம். நான் அப்படி தான் வந்து பெருசாக்கிட்டு போட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி அந்த அவுட்லைன்லேயே போடும்போது இந்த ஹோல் நடுவில் இருக்கிற ஹோல் கொஞ்சம் பெருசாக இருக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து அந்த வீல் ஸ்டிச் கரெக்டான ரவுண்டு வந்து கிடைக்கும். நீங்கள் ஒரே நீடியில் வச்சு அதே ரவுண்ட்லேயே போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி இருக்கும். அடுத்தது காப்பர் கலர் சுகர் பீடு வந்து 2 பீடாக வந்து நம்ம வீல் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதை ஒட்டியே வந்து இந்த மாதிரி கொடுக்குறேன். பாருங்கள், எப்பயும் 2 பீடாக வந்து கொஞ்சம் நல்லா இழுத்த மாதிரி கொடுங்க, அப்போ தான் மேலே தூக்காத மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது நம்பர் 4 mm பீடு வந்து கொடுக்குறேன். அந்த பீடு கொடுக்கும்போது பாருங்கள், எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பீடு வைக்க முடியல கடைசியாக முடிக்கும் போது. அதனால் நான் வந்து கொஞ்சம் பீடை வந்து இந்த மாதிரி தள்ளிட்டு ஒரு 2-3 பீடை வந்து பிரிச்சுட்டு கூட நீங்கள் வந்து அடுத்தது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பீடு வந்து கரெக்டாக உள்ளே போயிடும். பாருங்கள், இப்போ வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் போது வந்து அந்த பீடு வந்து எனக்கு வைக்க முடியல, இப்போ வந்து கரெக்டாக வந்து உள்ளே போயிடுச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வெளியில் எண்ணாட் போடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் த்ரெட்டை இழுத்து விட்டு தள்ளிட்டு பீடை கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி நீங்கள் உள் சைடாக வந்து எண்ணாட் போடுங்க. அப்படி போடும் போது பாருங்கள், உங்களுக்கு அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக வரும். உங்களுக்கு உள் சைடு வந்து உங்களுக்கு எண்ணாட் போட இடம் இல்லைனாலுமே நீங்கள் உள்ளே லாக் செயின் போட்டுட்டு வெளியில் எடுத்து கூட நீங்கள் எண்ணாட் போடலாம். இப்போ வந்து நான் எண்ணாட் போடாத வந்து உள்ளே மட்டும் லாக் செயின் போட்டுட்டு இப்போ வெளியில் இன்னொன்று ரவுண்டு சீனி பாசி கொடுக்குறேன். அதனால் அப்படியே வந்து கன்டினியூ பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 3 லைன் வந்து போட்டாச்சு. அடுத்தது நெக் லைனுக்கு வந்து நான் இந்த சும்மா ஒரு சின்ன அட்டையை கட் பண்ணி தான் நெக் லைன் வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து நான் நெக் லைனை சுற்றி கொடுத்தேன். அதே மாதிரி இந்த ஃப்ளவர் டிசைனுக்கு வந்து அதே அட்டையே யூஸ் பண்ணி இப்படி வரைஞ்சிக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 7 petals வந்து வரைஞ்சிருக்கேன். பாருங்கள், இதை வந்து ஃபுல்லாக வந்து நேராக நான் லோட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லோட் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸோட நெக் டிசைன் வந்து வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டு அது மேலே வந்து நம்ம லோட் பண்ணுற மாதிரி லோட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும்.
நீங்கள் அவுட்லைன் கொடுக்காத பண்ணிங்கன்னா ஒரு பெட்டல்ஸ் வந்து சின்னதாகவும் ஒன்று வந்து பெருசாகவும் இருக்கும். அதனால் எப்பயுமே நீங்கள் அவுட்லைன் கொடுத்துட்டு இந்த மாதிரி லோட் பண்ணுங்கள். இதுவே நீங்கள் எம்போஸ்டாக லோட் பண்ணாலுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இதுக்கு வந்து எண்ணாட் போட தேவையில்லை. நம்ம வந்து அப்படியே கன்டினியூ பண்ணி ஃபுல் பெட்டலும் வந்து லோட் பண்ண வாட்டி அப்புறம் கடைசியாக வந்து எண்ணாட் போட்டால் போதும். பாருங்கள், ஒரு பெட்டல் வந்து முடித்த வாட்டி நான் அப்படியே வந்து கன்டினியூ பண்ணிக்கிறேன். பாருங்கள், அடுத்தது அந்த பெட்டலுக்கு வந்து கன்டினியூ பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாக வந்து முடித்தாச்சு. இதை சுற்றியும் வந்து நம்ம சுகர் பீடில் அவுட்லைன் வந்து கொடுக்குறேன். நீங்கள் இந்த ஃப்ளவர் டிசைனுக்கு பீடு ஒர்க் வந்து அவுட்லைன் கொடுக்கும்போது பாருங்கள், அந்த ஷார்ப் எட்ஜெலாம் வந்து கரெக்டாக நல்லா உங்களுக்கு ஷார்ப்பாக வர மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த டிசைன் பார்க்க நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பீட் கொடுத்துட்டு அப்புறம் வந்து நீங்கள் பாருங்கள் நீடியில் எப்படி வைக்கணும், இந்த மாதிரி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மேலே தள்ளி வந்து நீங்கள் போடணும். பாருங்கள், இப்படி நல்லா மேலே தள்ளிட்டு அதுக்கப்புறம் ஒரு லாக் செயின் போட்டுக்கணும். அந்த இடத்துல இந்த மாதிரி லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெளி சைடு வந்து ஒரு செயின் போட்டுக்கிறேன், ஒரு பீடு தள்ளி. அதுக்கப்புறம் உள்ளே ஒரு லாக் செயின் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பீடு வந்து கன்னியூஸாக போடலாம். அப்படி போடும்போது உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து உங்களுக்கு நல்ல ஷார்ப்பாக வரும். இப்போ ஃபுல் ஃப்ளவருக்கும் அவுட்லைன் வந்து நான் பீடில் கொடுத்துட்டேன். அடுத்தது வந்து ஒரு சுகர் பீடு, அடுத்தது நம்பர் 4 mm பீடு, அடுத்தது ஒரு சுகர் பீடு. இந்த மாதிரி இந்த ஃப்ளவர் சுற்றி வந்து நான் கொடுக்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி சைடாக ஸ்லாண்டிங்காக ஒரு செயின் போட்டுட்டு அப்புறம் அதை ஒட்டி வந்து லாக் செயின் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி 3 பீடு வந்து கொடுக்குறேன். இந்த பீடு நம்ம கொடுக்கும் போது நல்லா ஸ்லாண்டிங்காக கொடுங்க, உங்களுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், நடுவில் வந்து அந்த ஷார்ப் எட்ஜில் வரும்போது அந்த 3 பீடு வந்து உங்களுக்கு நேராக வர மாதிரி பார்த்துக்கணும். பாருங்கள், கரெக்டாக நீங்கள் வந்து அந்த ஃப்ளவரில் அந்த அவுட்லைனுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் வந்து அந்த பீடை வந்து கொடுத்துட்டு வரணும். நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி சைடில் ஒரு லாக் செயின் போட்டுட்டு கூட நீங்கள் அந்த த்ரெட்டை வந்து அப்படி வச்சு பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டாக அந்த பீடு போட்டோன்னா நேராக வருதான்னு. பாருங்கள், இந்த மாதிரி நான் இழுத்து இப்படி வைக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த த்ரெட்டை வந்து வச்சு பாருங்கள், அந்த அளவுக்கு கரெக்டாக வருதா இல்லை வந்து கொஞ்சம் கிராஸாக வருதான்ட்டு. உங்களுக்கு கரெக்டாக வந்தால் நீங்கள் அதில் பீட் வந்து லோட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் போடுங்க. இந்த மாதிரி ஸ்டிச்னால் அந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் த்ரெட்டை வந்து கொஞ்சம் லைட்டாக இழுத்து விட்டு வச்சு பார்க்குறேன். அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் போடுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நீங்கள் இந்த இடத்துல போடும் போது ரொம்ப இங்கே ஒட்டி போடாதீங்க. சென்டரில் வந்தது அப்படின்னா நீங்கள் சென்டராக கரெக்டாக போட்டுருங்க. அவ்வளோதான். பாருங்கள், ஃப்ளவர் முழுசாக வந்து நான் பீட் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ இந்த கேப்பில் வந்து நான் நடுவில் இந்த பெட்டலுக்கு நடுவில் ஒரு நம்பர் 4 சைஸ் வந்து பீட் கொடுக்க போகிறேன். நான் சிங்கிள் பீட் மெத்தடில் வந்து கொடுக்குறேன். பாருங்கள், சிங்கிள் பீட் மெத்தடில் ஒரு லாக் செயின் போட்டுட்டு நீடியில் வந்து டர்ன் பண்ணி நீங்கள் வந்து அந்த த்ரெட்டை எடுத்து விடலாம், கையிலையும் வந்து எடுத்து விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பீடை வந்து லோட் பண்ணிவிட்டு இப்போ இன்னொன்று லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த த்ரெட்டை வந்து இந்த மாதிரி இந்த பீடு மேலேயே வந்து இந்த நீடிலால் இப்படி அழுத்துனீங்க அப்படின்னா அழுத்திட்டு கீழே வந்து த்ரெட்டை இழுத்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீட் மெத்தடில் லாக் விழுந்துடும். பாருங்கள், கடைசியாக வந்து நீங்கள் எண்ணட் போட்டுக்கணும் சிங்கிள் பீட் மெத்தடில் போட்டுட்டு. இப்போ வந்து நான் அங்கங்கே சிங்கிள் பீட் மெத்தடில் இந்த ஸ்லீவ் ஃபுல்லாக வந்து நான் நம்பர் 4 சைஸ் பீட் வந்து கொடுக்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டாட் வச்சுக்கோங்க, டாட்டு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போ ஸ்லீவ் ஃபுல்லாக வந்து சிங்கிள் பீட் மெத்தடில் நான் வந்து கொஞ்சம் நெருக்கமாக பீட் கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து இதோட நெக் டிசைன் வந்து பார்க்கலாம். அடுத்தது இதோட நெக் டிசைன் பாருங்கள். நான் வந்து ஸ்லீவ் டிசைன் வரையும் போது சின்னதாக ஒரு அட்டை மாதிரி வச்சு போட்டேன் இல்லையா, அதையே தான் வந்து நான் இந்த நெக் டிசைன்லேயும் யூஸ் பண்ணி போட்டேன். பாருங்கள், இப்படி போடும்போது நம்மளுக்கு 2 டிசைனும் வந்து இப்போ ஸ்லீவ்லாம் வந்து அந்த அட்டையை வச்சு மார்க் பண்ணி போடும்போது பாருங்கள் எனக்கு இந்த 2 ஃப்ளவரும் ஒரே மாதிரி வந்து வந்திருக்கு, ஒரே சைஸில் வந்திருக்கு. இந்த மாதிரி சிம்பிள் டிசைன்லாம் வந்து நம்ம ஃபுல்லாக ரேஸ் எடுத்து போட தேவையில்லை. இந்த மாதிரி சின்ன அட்டை இருந்தால் கூட போதும், நம்ம அதை வச்சே வந்து ஒரு நெக் டிசைனு ஸ்லீவ் டிசைன்லாம் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.